நீங்களே இப்பகுதியில் நாம் ஒவ்வொரு பாடத்தினுடைய ஃபார்முலாவை எப்படி ஷார்ட்கட்டில் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பாடம் 7 அளவியலில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவோட ஷார்ட்கட் வீடியோவை ஒரு டைம் பார்த்தா புரியல அப்படின்னா ஒரு டைமுக்கு இன்னொரு முறை பாருங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ மனதிலையும் நல்லா பதிஞ்சுக்கும். எக்ஸாம் எழுதும்போது அதற்கான ஃபார்முலா ஏதாவது ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதற்கான ஃபார்முலா உங்களுக்கு உடனே தோன்றும் மனசில். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா மோரோவர் உங்களுக்கு அதுலேயே ஒரு மார்க் கிடைச்சிரும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஷார்ட்கட் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கன செவ்வகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நான் இப்போ கன அளவு இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கன அளவு அதுக்கு உண்டான